பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தினால் இந்திய சுத்தப் போகிறது என்பதை மறுக்க முடியுமா? வெளியிடுவதற்காக இங்கே நமது வணக்கத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போது நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களை மேடைக்கு ஒரு அன்போடு அழைக்கிறோம். தியாகு அவர்களையும் கவிஞர் அண்ணன் அறிவுமதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஓவியர் டிராஸ்கி மருது அவர்களையும் மேடைக்கு வருமாறு. அந்த ரேகை என்கிற இந்த காலத்தில் போடப்பட்ட குற்ற பரம்பரைகள் பழங்குடிகள் சட்டம் என்பதை பற்றிய ஒரு ஆவணப்படம். அதை தயாரித்திருப்பது நமது நண்பர் திரு தீனதயாள பாண்டியன் அவர்கள். அவரது ஜெகமதி கலைக்கூடத்தின் சார்பில் ஏற்கனவே மருதுவர் எனும் ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டது. அந்த ஆவணப்படம் விடுதலை போரில் மருது பாண்டியர்களின் பங்கு என்பது பற்றிய ஒரு ஆவணப்படமாகும். இந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்குவதற்கு இப்படி இந்த படத்தை முதற்கண் திரையிட்டு அதற்கு பிறகு நிகழ்ச்சி தொடங்கலாம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இப்போது நாம் இங்கே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தனது பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வருகை தந்திருக்கிற எங்கள் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மருத்துவர் ஐயா அவர்களை வருக வருக என ஜெகமதி கலைக்கூடத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு தோழர் தியாகு அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற நமது பெருமைக்குரிய அண்ணன் அறிவுமதி அவர்களையும், மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கிற பத்திரிகை ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், சமூகவியல் ஆர்வலர்கள், ஓவியர்கள் போன்ற உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் இங்கே வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த ஆவணப்படத்தை வெளியிட கவிஞர் கனிமொழி அவர்கள் பெற்றுக்கொள்வதாக திட்டமிட்டிருந்தோம். கனிமொழி அவர்கள் இங்கே வருவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடும் ஆவலோடும் இருந்தார்கள். திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இங்கே வர இயலவில்லை. அதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய இயலாமையை மிக வருத்தத்தோடு பதிவு செய்தார். அந்த வகையில் இந்த குறும்படத்தை பெற்றுக்கொள்வதற்காக பொருத்தமானவராக நமது விருந்தினர்களில் ஒருவராக இங்கே வந்திருக்கிற டிராஸ்கி மருது அவர்களை நாங்கள் முன்மொழிந்து அந்த பணியை அவர் ஏற்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு காலகட்டத்தின் தேவையாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மருதிருவர் படம் தயாரிக்கப்பட்ட பிறகு மக்கள் தொலைக்காட்சியில் ஐயா அவர்களின் உத்தரவின் பேரில் 2 முறைக்கு மேலும் ஒளிபரப்பப்பட்டது. அது மிகச்சிறந்த ஒரு ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்ட பிறகு அது அடைந்த ஒரு தோற்றத்தையும் வரவேற்பையும் பெற்று நண்பர் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற முயற்சியில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்து அடுத்த படமாக இந்த ரேகையை தயாரித்திருக்கிறார். தமிழர்கள் ஆவணங்களை பதிவு செய்வதில் மிகவும் குறைபாடு உடையவர்களாகவே இருக்கிறோம் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்திதான். கோடி கோடியாக செலவு செய்து கதைகளை, கற்பனைகளை ஆவணப்படுத்த தெரிந்த நமக்கு வரலாற்றை ஆவணப்படுத்த தெரிய முடியவில்லை. ஏராளமான ஆவணங்கள் சான்றுகளாக ஏடுகளில் இருக்கிறதே தவிர இப்பொழுதைக்கு கைக்கு வந்த காட்சி ஊடகத்தின் கையில் எந்த விதமான ஆவணமும் இல்லை என்பதே உண்மை. திரைப்படம் என்கிற ஒரு மாபெரும் காட்சி ஊடகம் நமது கைக்கு வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதில் எத்தனை விழுக்காடு தமிழர்கள் வரலாறு ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கேள்விக்குறிதான். தொலைக்காட்சி என்பது அதை போல நமது கைக்கு வந்து ஒரு 10-15 வருடங்கள் ஆகிறது. தொலைக்காட்சிகளில் எத்தனை நிகழ்ச்சிகள் ஆவணப்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். இதற்கு தன்னாளி என்ற பணியை செய்வதற்காகத்தான் மக்கள் தொலைக்காட்சி ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஆவணப்படுத்துகிற முயற்சி தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் இது போன்ற பல படங்களுக்கும் திட்டமிட்டிருக்கிறார். எனவே ஒரு
ஆவணப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எங்கிருந்து வந்தோம் என்பது தெரியாவிட்டால் எங்கே போக போகிறோம் என்பதும் தீர்மானிக்க முடியாது. இளைய தலைமுறைக்கு ஊடகம், திரைப்பட ஊடகம் என்றால் அது திரைப்படங்களை மட்டுமே தான் பார்க்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் வலுவாக இங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக நண்பர் தீனதயாள பாண்டியன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அவரை போன்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, ஊக்கமளிப்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்களையும், கவிஞர் அறிவுமதி அவர்களையும், தோழர் தியாகு அவர்களையும், இங்கே பார்வையாளர்களாக வந்திருக்கிற தலை சிறந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கட்டமாக விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி இந்த படத்தின் தயாரிப்பாளர் தீனதயாள பாண்டியன் அவர்கள் இப்பொழுது விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வார். பரபரப்பில் தாலி கட்ட மறந்த கதை என்று ஒரு கதையை சொல்வார்கள். ஆனால் அது ஒளிபரப்பப்படவில்லை. ஆனாலும் பரவாயில்லை, தமிழ்த்தாயை நாம் எப்போது வேண்டுமானாலும் வாழ்த்தலாம். தமிழ்த்தாய் நம் காதுகளுக்கு எப்போது வேணாலும் வந்து சேரலாம். இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த ஆவணப்படத்தை நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலேயே என்னுடைய தோட்டத்திலே நான் பார்த்து, ஆனால் அதை தயாரித்த தோழர் தீனதயாள பாண்டியன் அவர்களை தொடர்பு கொண்டு பாராட்ட முடியவில்லை. ஆனால் இதை பார்ப்பதற்கு ஆவண செய்த கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் மூலமாக பாராட்டுக்களை சொல்லச் சொன்னேன். இதற்கு முன்னால் தயாரித்த மருதிரவர் அந்த படத்தை பார்த்துவிட்டு இது தொலைக்காட்சியிலே போட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து தொலைக்காட்சியிலே அது ஒளிபரப்பப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெற்றது. அந்த வகையிலே பொதுவாக இது போன்ற ஆவணப்படங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் பலருக்கு நாட்டம் இருக்காது. இதை எடுப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்ற வேளையிலே எனக்கு எதுவும் கிடைக்க வேண்டாம், ஆவணங்களை பதிவு செய்கின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்
தொடர்ந்து எனக்கு இருந்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்ற துணிவோடு தொடர்ந்து இந்த ஆவணப்படங்களை எடுக்கும் முயற்சியிலே தோழர் தீனதயாள பாண்டியன் இறங்கியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அவரை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். தொடர்ந்து மாதம் ஒரு முறையாவது ஒரு ஆவணப்படத்தை அவர் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் ஆவணப்படம் தயாரிக்கும் பொழுதும் அந்த வெளியீட்டிலே நான் கலந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறேன் என்பதையும் அவருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை வெளியிட மக்கள் தொலைக்காட்சி காத்திருக்கிறது என்பதையும் ஒரு ஆவணப்படம் தயாரிப்பது எவ்வளவு சிக்கலான செய்தி என்பது உங்களுக்கு தெரியும். வெள்ளைக்காரன் அவன் காலத்திலே சில ஆவணங்களை அவன் பதிவு செய்ததாலே, அதை விட்டு சென்றதனாலே நாம் சிலவற்றை இப்பொழுது பார்க்க முடிகிறது. அதிலிருந்து சில செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனாலே ஆவணப்படம் எடுப்பது என்பது ஒரு திரைப்படம் அல்லது ஒரு குறும்படம் எடுப்பதை விட சிக்கல்கள் நிறைந்தது என்பது உங்களுக்கு தெரியாததல்ல. அந்த வகையிலே நல்ல திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை பின்னாலே கவிஞர் பாஸ்கரன் அவர்கள் இங்கே சொல்ல இருக்கிறார். என்னிடம் சொல்லியிருக்கிறார். அவர் கவிஞர் மூலமாக அதை அவர் சொல்லுவார். அதற்கு பெரிய வரவேற்பு மக்களிடம், தமிழ் மக்களிடம் நிச்சயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய ஒத்துழைப்பு அவருக்கு நிறைய உண்டு என்பதையும் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தீனதயாள பாண்டியன் முயற்சி செய்து வெளியிட்ட ரேகை இந்த ஆவணப்படத்தை பற்றி கவிஞர் அறிவுமதி அவர்களும் தோழர் தியாக அவர்களும் ஓவியர் மருது அவர்களும் இங்கே சிறப்பான கருத்துக்களை சொன்னார்கள். இது போன்ற தயாரிப்புக்கெல்லாம் சில பேர்களுடைய பார்வையிலே இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் சிலருக்கு வருகிறது. இலக்கணம் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தயாரித்து அதை திரைக்கோட்டையிலே சிலர் பார்க்கும் பொழுது 2 தமிழ் வார்த்தைகள் அதிலே வந்தபோது சிரிப்பாய் சிரித்தார்களாம். அந்த வார்த்தைகள் ஒன்றும் இலக்கியத்திலே வருகின்ற நமக்கு புரியாத சொற்கள் அல்ல. நாயகன் பேருந்திலே போகிறான். பேருந்தில் வந்தியான்னு கேட்கிறாங்க. அதுக்கு தான் அந்த சிரிப்பு. தொலைபேசியில பேசுறது ஒரு சிரிப்பு, அதுக்கு ஒரு சிரிப்பு. தொலைபேசியும் பேருந்தும் நம்முடைய திரைக்கொட்டகையிலே சிரிப்பாய் சிரிக்கிறது. குத்துப்பாட்டும் 10 வார்த்தைகளிலே 8 வார்த்தைகள் ஆங்கிலம் கலந்த சொற்களும் கலந்து
இப்பொழுது வரி விலக்கு இருப்பதனாலே ஏதோ ஒரு கொச்சையாக ஒரு தமிழ் பெயரை சூட்டிவிட்டு படங்களை தயாரிக்கும் நிலை இருப்பதை நாம் அறிகின்றோம். நம்முடைய தோழர் தீனதயாள பாண்டியன் அவர்கள் ஒரு நல்ல திரைப்படத்தையும் தயாரிக்க வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆவணப்பணத்தோடு ஒரு 4-5 திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள் வந்தால்தான் மக்களிடம் வரவேற்பை பெறும். அதையும் இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, இயக்குனர் தினகரன் ஜெய் அவர்களை வெகுவாக பாராட்டுகின்றேன். இதை தயாரித்த அனைத்து தயாரிப்பில் ஈடுபட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட இந்த ஆவணப்படத்தை பெற்றுக்கொண்டு எங்களை சிறப்பித்த ஓவியர் ஐயா மருது அவர்களும், கருத்துரைகள் வழங்கிய தோழர் தியாகு, கவிஞர் அறிவுமதி ஆகியோருக்கும் என் அன்பு கலந்த நன்றியினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியினை கூட கடமைப்பட்டிருக்கிறேன். எமது ஜெகமதி கலைக்கூடத்தின் தயாரிப்பில் மருதிருவர் எனும் ஆவணப்படத்தை கடந்த ஆண்டு தயாரித்தோம். மருதுபாண்டிய மன்னர்களின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்வைத்த அந்த ஆவணப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அது மட்டுமன்றி ஊடகங்களின் வாயிலாக அது பரவலாக மக்களையும் சென்றடைந்தது. மிக குறிப்பாக நமது மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஆவணப்படத்தை மக்கள் தொலைக்காட்சியில் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப செய்து இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தை மருது பாண்டியர்களின் தலைமையில் தமிழர்கள் நடத்தினார்கள் என்பதை தமிழ் மக்களுக்கு தமது மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக நிரூபணம் செய்தார். இந்த நிலை என்னை மிகவும் உற்சாகம் கொள்ளச் செய்தது. அதன் விளைவாகவே ரேகை எனும் பெயரில் ஆங்கிலேயரின் குற்றப்பரம்பரை சட்டத்தின் கொடூரங்களை விளக்குகிற இந்த படத்தை தயாரித்தோம். மருதிருவர் படத்தின் இயக்குநராக இருந்து பணியாற்றிய எனது தம்பி தினகரன் ஜெய் இந்த படத்திற்கும் இயக்குநராக இருந்து திறம்பட பணியாற்றினார். பொழுதுபோக்கு எனும் பெயரில் கதைப்படங்களை தயாரிக்க எனக்கு எப்பொழுதுமே விருப்பம் இருந்ததில்லை. கற்பனையான கதைகள் உண்மையான வரலாற்றை தன் பங்கிற்கு மறைக்கவே செய்யும் என்பது எனது கருத்து. தமிழர்களாகிய நாம் மிக நீண்ட நெடிய மரபுக்கும் மிக தொன்மையான மொழிக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். உலகின் பிற இன மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழர்களாகிய நாம் உலகிற்கு ஆவணப்படுத்த வேண்டிய வரலாறுகள் நிறையவே உள்ளது என்பதை நாம் அறிவோம். காட்சி ஊடகங்களின் வாயிலாக வெளி உலகிற்கு மட்டுமின்றி தமிழ் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு நாம் நமது வரலாற்றை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களும், தோழர் தியாகு அவர்களும், கவிஞர் அறிவுமதி அவர்களும், இங்கே பார்வையாளராக திரண்டிருக்கும் துறை சார்ந்த வல்லுநர்களாகிய நீங்களும் இந்த விழாவிற்கு வந்திருப்பது என்னை உற்சாகப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. என்னுடைய முன்னோர்களாகிய மருதுபாண்டிய மன்னர்கள் ஆற்றிய சமூக கடமையை என்னால் இயன்ற அளவில் தொடர விருப்பம் உள்ளவனாகவே நான் உங்கள் முன் நிற்கின்றேன். என் தொழிலில் மிக கடுமையாக உழைத்து நான் ஈட்டும் பொருளில் ஒரு பகுதியை நமது வரலாற்றை காட்சி ஆவணப்படுத்தும் இந்த போன்ற பணிகளுக்கு ஒதுக்கவும், அதில் வணிக நோக்கம், குறிப்பாக வருவாய் நோக்கமின்றி செயல்படவும் விரும்பிய இத்தகைய பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த வகையில் அடுத்த பணியாக தமிழகத்தில் கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பல்வேறு தமிழ் பெரியோர்கள் மற்றும் சான்றோர்கள், சமூக சீர்திருத்த சிற்பிகள் ஆகியோரை காட்சி ஆவணப்படுத்தி அதை ஒரு தொடர் வரிசையாக அரங்கேற்ற விரும்புகிறேன். அதை ஐயா அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப எனக்கு உற்சாகம் கொடுத்தது மிக்க நன்றி. இந்த வகையில் நான் இன்று பெருமைப்படுகிறேன். மருத்துவர் ஐயா உட்பட உங்கள் அனைவரின் ஆதரவும் எனது முயற்சிக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அனைவருக்கும் எனது நன்றி. வணக்கம்.